கேட்டார் ஐயா. ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, உள்ளத்தை கேட்டார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனை கர்த்தர் என்னுடைய கேட்டிருக்காரு. ஹalleluya. என்னிடத்துல எதுவுமே எதிர்பார்க்கல. ஜனங்கள் நினைப்பாங்க, மனுஷர்கள் நினைப்பார்கள், எதை எதிர்பார்க்கிறாங்களோ. ஆனால் தேவனை கர்த்தர் நம்மளுக்கும் எதுவும் எதிர்பார்க்க பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்க்கத்தான் இந்த நாட்டிலே தேவைப்படுகிறது. ஹalleluya. இந்த பாடச கன்னட பாடச நட இயேசு ನನಗೆ ಉತ್ತಮ ಆತನೆಂದಿಗೂ ಬದಲಾಗನು. எத்தனை பேர் சொன்னீங்க? he never change. அவர் ஒருபோதும் மாறாத தேவனாய் கர்த்தர். மனுஷர்கள் பார்ப்பது மாறி போகலாம், சூழலை பார்க்க மாறி போகலாம், குடும்பங்கள் பார்க்க மாறி போகலாம், ஆனால் மாறாத இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே. ஹalleluya. ஹalleluya. எந்த சூழலை வந்தாலும் அவர் மாறாத தேவனாய் கர்த்தர். ஹalleluya. இந்த பாடசது கல்வாரி ಬೆಟ್ಟದ ತುದಿಯೋಲ್ ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟ ಧರಿಸಿ ತನ್ನ ಪಾಪವನ್ನು ಜೀವವನ್ನು ನನಗಾಗಿ ಕೊಟ್ಟನು. ಹalleluya. நல்ல ஒரு ಕನ್ನಡ பாடலை நாம் பாடி துதிப்போமாக. ನನ್ನ ಯೇಸು ನನಗೆ ಉತ್ತಮ, ಆತನೆಂದಿಗೂ ಬದಲಾಗನು. நல்ல ಕರಳೆ ತಟ್ಟಿ ನನ್ನ ಯೇಸು ನನಗೆ ಉತ್ತಮ, ಆತನೆಂದಿಗೂ ಬದಲಾಗನು. ನನ್ನ ಯೇಸು ನನಗೆ ಉತ್ತಮ, ಆತನೆಂದಿಗೂ ಬದಲಾಗನು. ಎಂದೆಗೂ ಇವತ್ತು ನಾಳೆಯೂ ಎಂದಿಗೂ ಆತನೆಂದಿಗೂ ನನ್ನ ಕೊಡುವ. ಎಂದೆಗೂ ಇವತ್ತು ನಾಳೆಯೂ ಎಂದಿಗೂ ಆತನೆಂದಿಗೂ ನನ್ನ ಕೊಡುವ. ನನ್ನ ಯೇಸು ನನಗೆ ಉತ್ತಮ, ಆತನೆಂದಿಗೂ ಬದಲಾಗನು. ನನ್ನ ಯೇಸು ನನಗೆ ಉತ್ತಮ, ಆತನೆಂದಿಗೂ ಬದಲಾಗನು. ಎಂದೆಗೂ ಇವತ್ತು ನಾಳೆಯೂ ಎಂದಿಗೂ ಆತನೆಂದಿಗೂ ನನ್ನ ಕೊಡುವ. ಎಂದೆಗೂ ಇವತ್ತು ನಾಳೆಯೂ ಎಂದಿಗೂ ಆತನೆಂದಿಗೂ ನನ್ನ ಕೊಡುವ. ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದ ತುದಿಯು ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟ ಧರಿಸಿ, ಎಲ್ಲರೂ ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದ ತುದಿಯು ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟ ಧರಿಸಿ, ನನ್ನ ಪಾಪದ
மாறாத தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. 10 மாதங்கள் கண்மணியை போல 9 மாதம் நடித்து 10வது மாதம் நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை எல்லாரும் நின்று இந்த பழைய பாடலை பாடும் ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும், ஆகாய வெண்ணிலாம் அவற்றினும் பெருக ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதனால இந்த வருஷத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அன்றைய வாழ்க்கையில் செய்து முடியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது அன்றைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை செய்கிற தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. 38 வருஷம் வியாதிப்பட்டிருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் சொல்லுகிறான், நான் கடந்து போவதற்கு முன்பதாக எல்லோரும் கடந்து போகிறார், எனக்கு போக முடியல என்று. அந்த ஆண்டவர் கர்த்தர் விசுவாசத்தோடு உன் படைக்கு எடுத்துக்கொண்டு நடந்து சொல்லும் போது அற்புதங்கள் நடந்து. ஹல்லேலூயா. நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, 38 வருஷங்கள் ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கும் நம்ம ஜெயிக்க முடியல, போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கை சூழ்ந்திருக்கிறது. இந்த பாடலை சொல்லி பாடும் ஆனந்த துதி ஒலி கேட்கும். கடைசி சொல்லும் யாக்கோபின் யாக்கோபின் தேவன் துணையவர். இவளை பாடி நாம் துதிப்போம். ஆண்டவரே ஆனந்த துதி ஒலி கேட்கும் என்றதான பாடலை நன்றாக கருத்தை உணர்ந்து அந்த பாடி துதிப்போமாக.
ஒரு விசுவாசமா Thank you.
என்னை அர்ப்பணிக்கிற ராஜாவே. I will surrender my life, Lord Jesus. Hallelujah, because I can face tomorrow. இந்த நாளை கர்த்தர் நான் சாட்சியை வாழ்ந்திருக்கிறேன், மக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மக்காக உயர்ந்த காணிகளை சேர்த்து கொண்டிருக்கிறேன். காலை உயர்த்தி சொல்லுங்கள். Hallelujah. We praise you. எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய வியாதிகள், உன் படைப்புகளை, மரணத்தை, பயத்தை எல்லாவற்றையும் மாற்றுகிற காவலை உன்னோடு நீ கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கும்போது கரங்களை உயர்த்தி கர்த்தரை நான் ஆராதிப்போமாக. Hallelujah. All to Jesus, Lord. I surrender. Hallelujah. இந்த காலை உயர்த்தி நாம் துதிக்க போகிறோம். Hallelujah. ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தரை உயர்த்தி நாம் துதிக்க போகிறோம். First
ரட்சிப்புக்காக சந்தோஷத்திற்காக விசுவாசிகள் எல்லாம் கடலை தட்டி எல்லோரும் நாமத்தை இரக்கத்தை காண்பிக்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை சுத்திகரிக்கிறவர், இரத்தத்தினால் என்னை பரிசுத்தமாக்குகிறவர். We are redeemed by the precious blood of Jesus. ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇವುಗಳಿಂದ ಬರಲಿದೆ. என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. உம்முடைய காத்திருக்கு பங்குக்கு முன்பாக இந்த பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. வீணான ஒரு வார்த்தை நாங்கள் பேசியிருக்கிறோம், என்னை மன்னியும் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. கன்சிடர் என்னை புதுப்பிக்கிறவர் நீதானப்பா. இந்த காலையை கட்ட மனோரூபமாக்கும் என்று சொல்லுவாங்க. பலப்படுத்துமாப்பா. இந்த மாதம் முதலுமாய் இதே அக்டோபர் மாதம் முழுவதுமாய் இதை கரப்பிடித்து நடத்துமாறே கர்த்தாவே. சபைகளும் மூலிகளும் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தரை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசிரியர்
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லோருமே அமர்வை கேட்கொள்வேன். அவளை இழந்ததான ஒவ்வொருவரும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ வாழ்த்து வரவேற்கிறோம். ஹalleluya. ಬೆಳಗಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬಂದಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. வெல்கம் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பத்தாவது மாதத்துல நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஹalleluya. சும்மா அந்த வசனத்தை சொல்லும்போது அநேகர் அதை குறித்து போன் மூலியமாக எங்களை சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளத்தில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். பார்க்கும்போது காலையில் 1ஆம் தேதி காலையில் முதல் டைம் ஒரு வருஷத்துக்கு பிறகு நாம் காலை வைக்கும்போது அநேக ஆத்மாக்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். ஹalleluya. அதை நிறைவேறும் போது பெரிய சந்தோஷம். இந்த நாளை தொடர்ந்து ஒரு மாதத்தில் கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். விசேஷமாய் நம்ம கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை தர போகிறார். ஹalleluya. ஜீவந்தವಾಗಿರುವುದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಾಕ್ಷಿ. உயிரோடு இருக்கிறது பெரிய சாட்சி. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அனுகூலமாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு விடுதலை தந்து கர்த்தரை மற்றுமாய் காத்த தேவனாய் கர்த்தர் இனிமேலும் காக்கிற தேவனாய் கர்த்தர். ஹalleluya. சில நேரத்தில் பார்க்கும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். மழை பெய்ய தான் செய்யும். சில பக்கத்துல மழை பெய்யுறது செய்யும் இல்லைங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனா தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இல்ல காலம் இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை கடந்து வந்து ஆராதிக்கிறது, துதிப்பது முடிய வாழ்க்கை பெரிய மகிழ்ச்சி. என்ன சொல்லிக்க, இந்த காலத்துல வரக்கூடாது, இந்த நேரத்தில் வரக்கூடாது, சூழ்நிலை வரக்கூடாது. வெயில் அடிக்குதோ, புயல் அடிக்குதோ, மழை பெய்யுதோ, தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒருபோதும் சாக்கு போக்கே சொல்லக்கூடாது. There is no reason to tell. Hallelujah. தேவனை சமூகத்தை நம்ம ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது தேவன் நம்மோடு இருந்து எல்லாவற்றும் இடப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹalleluya. அவரே சொல்லலாமே, ஒரு நேரத்தை காலத்துக்கு மாத்திரம் உங்களை ஆஸ்வதிக்க சொல்றாரா? சொல்றாரா மனோஜ்? நன்றாக எல்லா நேரத்திலும் உன்னை நான் ஆஸ்வதிப்பை உயர்த்துவேன். இஸ்ரவேலை காக்கிற தேவன் ஒருபோதும் இல்லை. He never sleep, he never slumber. எல்லா நேரத்திலும் அப்ப சொல்லும்போது 24 மணி நேரமும் மனுஷனுக்கு இருக்கிறது. அதே போல ஆண்டவர் நம்மளை 24 மணி நேரமும் நம்மை காக்கிற தேவனாய் கர்த்தர். ஹalleluya. என்ன சூழ்நிலை வந்தாலும், எந்த நேரத்தில் வந்தாலும், ஒரு சொன்னாங்க பாஸ்டர், நான் காலைல போனா மாலை வருகிற, ஆனா கடந்து போய் ஆராதனைக்கிறேன், கடந்து போகிறேன். இங்கே கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமா வச்சிருக்காங்க. ஆமென். ஹalleluya. எல்லாரும் போற மாதிரி, எல்லாரும் சொல்ற மாதிரி காரியத்தை தான் செய்றாங்க. ஆனாலும் நம்ம சாக்கு போக்கு இன்னுமா சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹalleluya. இந்த காவலை நீங்கள் ஜெபிங்கள். ஆராதனை வேலை கர்த்தர் அநேகருக்கு வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தர் இந்த மாசத்திலே ஒரு பெரிய மகிமையான காரியத்தை அவர் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. நான் சொன்னேன், God ready to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கார். ஆனா பெற்றுக்கொள்றதுக்கு யாரும் ஆயத்தமா இல்ல. சில பக்கத்துல நாங்க ஆயத்தமா இல்லை. ஹalleluya. கை நீட்டினா போதும் கிடைக்கும், கை நீட்டினா மாங்காய் கிடைக்கும், கை நீட்டினா திராட்சை கிடைக்கும். ஆனா கை நீட்ட மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம். ஹalleluya. ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸಲು ಆತನು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿಲ್ಲ. ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ಲಮ್ಮ? ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿಲ್ಲ. ಅನೇಕ நேரத்தில் நாம் சொல்வது உண்டு, இதே பிரச்சனைகள், இதே போராட்டங்கள் எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் இந்த வருஷம் முடிய போகுது. தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதை சொல்றேன், நீதிமானில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் ஜெயிக்க பலன் தருவார். ஹalleluya. நீ விழுந்து போன நினைக்கலாம், ஆண்டவர் கர்த்தர் உன்னை கரம் பிடித்து உன்னை தூக்குற தேவனாய் கர்த்தர். இந்த காவலை நீங்கள் இந்த நாளை அதிகமாய் குடும்பங்களுக்கு செவிங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல 19ஆம் தேதி ஆரம்பித்து வருகிற மாதம் நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு உபவாச கூட்டங்கள் இருக்கும். ஜெபிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. those who are going to work, வேலைக்கு கடந்து போறங்க, காலையில் சாப்பிட்டு போலாம், மதியானம் சாப்பிடாத இருந்து சாயங்காலம் ஜெபித்து போலாம். அப்படி எல்லாரும் சொன்னால் நீங்கள் முழுதுமாய் உபவாசம் இருக்குன்னு சொன்னால் உபவாசத்தோடு இருங்க. ஆமென். ஹalleluya. எல்லாருமாய் நீங்கள் உபவாசத்தோடு பிபி சுகர் எல்லாமே நார்மல் ஆடும், பயப்படாதீங்க. ஆமென். ஒரு சொன்னார் 530 பிபி சுகர் பாஸ் லெவல். நான் சோர்ந்து போகாத, கர்த்தர் எல்லாமே நார்மல் ஆக்கிடுவார். ஹalleluya. ஹalleluya. விசுவாசத்தோடு நம்ம நினைக்கிறது, சிலருக்கு வந்து பயத்தோட அந்த காரியத்தை சொன்னா பயத்திலே ஏறிடும் சுகர் பிபி எல்லாம். ஆமென். ஹalleluya. ஒரு சொன்னாங்க, டாக்டர் சொன்னார், செக் பண்ணிக்கிங்க பாஸ்டர் நீங்கள் சுகர் பிபி எல்லாம். நான் சொன்னேன், செக் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே இருக்காது. ஏன் தெரியுமா?
விசுவாசத்தோடு நாம் சொல்லும்போது அந்த வார்த்தையில ஒரு வல்லமை புறப்பட்டு போகும். அதாவது ஏதோ ஒரு வருது நம்ம பயந்து கொண்டு இருக்கும்போது அந்த பயத்தை நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம். இந்த காலையில் நீங்கள் ஜெபிங்கள், உபவாசத்தோடும் குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. வருகிறதுனா வெள்ளிக்கிழமை உபவாசத்தோடு சபையில நடக்கும். இந்த காலையில் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. வருகிற மாதத்திலே நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கோம். இந்த புதிய வருஷத்துக்கு பிரவேசிக்கும் முன்பதாக 2022 வருஷத்துக்கு கேலண்டரை நாங்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த கேலண்டர் ரெடியாகி கடந்து வரோம். ஹல்லேலூயா. உங்களுடைய நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொடுக்கலாம், சபைக்கு அழைத்து வரலாம். தேவன் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த காவலை நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்ம மத்தியில் அவசியப்படுகிறது. எல்லாரும் எழுந்து ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தரை கேட்டு நாம் காணிக்கை செலுத்துவோமாக. பாடலை நாம் பாடும். என்ன நேரப்புங்கப்பா வல்லமைனால, என்ன நேரப்புங்கப்பா நம்பினால. எத்தனை பேர் இந்த பாடல் பழைய பாடல் இடல் பெருமை இருக்கிற பாடலை இந்த பாடலை நாம் பிடிப்போம். நிலையை தொடுவோம், சுகத்தை பெறுவோம், கட்சியை தொடுவோம், அற்புதம் பெறுவோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த காலை கர்த்தரையோடு பேசுவோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்ம மத்தியில் இடைப்படும் போது கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காலியான ஒரு பாத்திரத்தை வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு முடிப்பு வரணும். ஹல்லேலூயா. என்னுடைய பாத்திரங்கள் வெறுமையா இருக்குது, குடும்பங்கள் வெறுமையா இருக்குது, இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரணும். இந்த காலை விசுவாசமாய் தேவனை சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது தேவன் அன்றைய அர்த்தம் செய்கிற தேவனாய் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிற தேவனாய் கர்த்தரை விசுவாசம் துதிப்போமாக. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க.
அப்பா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த வேளையில எல்லோரும் சேர்ந்து துதிக்க வேண்டும். கோடி கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே, என்னோட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. செராபியல இந்த போற்ற புகழத்தக்கவர் நீ ஒருவரே தகப்பனே. வல்லமையான தேவ தகப்பனே, நீ சமீபத்துக்கிற தூரத்துக்கும் தேவ தகப்பனே. நீ ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தேவதாசரை நீ மூடி வலியும், நீ கொடுக்க போற வசனத்தை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த ஆலயம் முழுவதும் பிரசன்னத்தால் மூடி வலியும் அப்பா. ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதியும் வந்தவர்கள் போகாதபடிக்கு புது வரங்கள் பெற்றுக்கொண்டு போகணும் தகப்பனே. உலகத்தின் கடைசி நாட்களை யாவரும் மேல கட்டாலே ஜபத்தினாலே ஊற்றுவேன் சொல்லினாண்டவரே. ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஒவ்வொருத்தரும் கட்டாலே சிறு பிள்ளைகள் முதியோர்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. வாலிப பசங்க நீர் ஆசீர்வதியும் அப்பா. தீமையான வழிகள் போகாதபடிக்கு தடுத்து நிறுத்துங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உமக்காக ஜீவிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றி அமைப்பா. பரிசுத்தப்பட்டும் இறுதியில் அப்பா நீங்கள் வாங்க தகப்பனே. மன கசுப்புகளை எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா ஜன்ம பாவங்கள் அப்பா அப்பா நீ அப்பா எடுத்து போடுங்க தகப்பனே. நிறைய பெருமையாக இருக்கும் சாத்தான் வெக்கப்பட்டு போகணும் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் தகப்பனே நம்ம ஜபத்தை ஏறெடுக்க நீங்கள் ஆசீர்வதி ஜபத்தின் ஆவியை ஊற்றுங்க தகப்பனே. பிரசன்னாத்தால் மூடி மறியும் அப்பா. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதியும் தகப்பனே. கர்த்தரே அப்பா இந்த வேளையில கர்த்தாவுக்கு திரு பிரார்த்தனை தந்ததுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கனமும் துதியும் மகிமை எப்பொழுதும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். எல்லோருமே அவர்களுக்கு இணைந்து காவலை தேவனுடைய சமூகத்தை பார்ப்பது இந்த வசனம் சொல்லப்படுகிறது. I am redeemed by the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தில் நான் பிழைப்பட்டவனாகிದ್ದೇனே. இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. We are redeemed by the precious blood of Jesus. நான் இயேசுவின் இரத்தத்தில் பிழைப்பட்டிದ್ದೇனே. நான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். ஆமென். நீங்க சொல்றது பார்த்தா தலையாட்டுறீங்க. நீங்க தலையாட்டுற பொம்மைங்கள நான் வைக்கல. சொல்லுங்க இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். We are redeemed by the precious blood of Jesus. Hallelujah. நான் இயேசுவின் இரத்தத்தில் நான் பிழைப்பட்டவனாகிட்டேனே. ஆமென். எதுக்கு இந்த காரியத்தை சொல்றேன்னா இந்த வாரத்தை நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினார். கடந்த 2 வாரமா என்ன சொல்லிட்டு இருக்கோம் அவர் குறித்து நம்ம சொல்லிட்டு இருக்கேன். You are the temple of God. கடந்த வாரத்துல என்ன சொன்னேன்? The God, the appointed time. கர்த்தர் நியமிக்கப்பட்டதான ஒரு நேரம். கர்த்தர் நமக்கு சபையா இருக்கிறார். மூன்றாவதாக இந்த வார்த்தை பார்ப்பது இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். ஹalleluya. நான் உங்களுக்கு கேட்டா என்ன சொல்லணும்? நான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். I am washed by the blood of Jesus. நான் இயேசுவின் இரத்தத்தில் தொலைப்பட்டவனாகிದ್ದೇனே. பக்கத்துல சொல்லுங்க, கரங்களை குலுக்கி சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். பக்கத்துல கைகளை குலுக்கிடு. பக்கத்துல சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கும் போது கை குலுக்கினால கொரோனா வராது. ஹalleluya. ஹalleluya. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை செய்வது. இன்னைக்கு பாருங்க ஒருத்தர் சொன்னார் கை நின்றதுக்கோ பயப்படுறாங்க. நான் தைரியமா சொல்றேன், நான் விசுவாசிக்கிற தேவன் நம்மோடு இடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நம்ம விசுவாசிக்கிற தேவனாய் கர்த்தர் நம்ம மேலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கும்போது எது குறித்து நம்ம பயப்படக்கூடாது. because I am redeemed by the precious blood of Jesus. நான் இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கும் போது எனக்குள்ள அந்த பயத்தின் ஆவியானவர் தரல, பலனுள்ள ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிறார். Hallelujah. It was the precious blood of Jesus Christ, the sinless, spotless, the Lamb of God, the God chosen in. இயேசு அந்த ஆட்டை பார்க்கும்போது ஆட்டை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்றும் பாவத்தை செய்யாதது, ஒன்றுமாறு அது பாவத்தையும் அது குறித்து எதுவுமே இல்லாத ஒரு நிச்சனை கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவர் எல்லாவற்றையும் சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஹalleluya. எது தெரியுமா? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக இயேசு தீர்க்கதரிசி சொல்கிறார் எல்லாவற்றையும் அவர் பலி ஏற்றுக்கொண்டார் என்று. ஹalleluya. அவருடைய தழும்புகளாலே எனக்கு சுகம் உண்டு, அவருடைய வாசனைகளிಂದ ನನಗೆ ಗುಣ ಉಂಟು. By his stripes I am healed. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், எல்லாவற்றையும் அவர் சுமந்தார் என்று வேதம் குறிப்பாய் சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை பார்க்கும்போது வசனம் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 இருந்து 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Peter chapter 1 verse 18 to 20 லைவ் போய் கொண்டிருக்கிறது. நிமித்தம் பாஸ்டர் வாசிக்கலாம். For you know that God paid a ransom as a save for your empty. வாசிக்கலாம். The life he inherited
from your ancestor. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 லிருந்து 20. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று எப்படி இருக்குமா? பாரம்பரியமாய் முன்னோர்களாய் பாரம்பரியமாய் அனுசரித்ததான அந்த வீணான நடத்தையின் என்று வீணான ஒரு நடத்தை அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் குற்றமில்லாத யாரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியானவர் யாரு? சில இயேசு. சில குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு உனக்காக பலியானா. அல்லேலூயா. அல்லேலூயா. அது பாத்திரமா தான் என்ன வைக்கிறோம்? அப்பத்தையும் திராட்சரசத்தை வைத்திருக்கிறோம். எங்க மகள் கேட்டிருந்தா, எதுக்கு நீங்க ஜூஸ் கொடுத்து பிளட்னு சொல்றீங்களே? அப்போ நான் எதுக்கு சொன்னேன்? Signified the grape juice speak about the is blood. அது குறிக்கிறது என்ன சொல்லுதுன்னா, அது அப்பம் அப்படி சரீரத்தை குறிக்கிறது, திராட்சரசம் அப்படி ரத்தத்தை குறிக்கிறது என்று என் மகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆமென். ஹalleluya. இது சொல்றது குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹalleluya. யாருடைய இரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்க நானும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். By the precious blood of Jesus we redeem our life, we sanctified our life, we purify my life. என்னை பரிசுத்தமாக்கினார், என்னை சுத்திகரித்தார். ஒன்றுமே அவர் ஏற்றுக்கொள்ள, எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளுமா? ஒரு பழி வந்துச்சுன்னா, ஒரு பழியை சுமத்துட்டா மனுஷன் என்ன செய்கிறோம்? என் மேல அவன் போட்டானே. இவர் இந்த மனுஷன் ஒன்றுக்கும் அவள் அஞ்சல, ஒன்றுக்கும் கவலை. யானை என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அடிச்சார்கள், நொறுக்கினார்கள், துப்பினார்கள், ஒரு வார்த்தை சொல்லல. இது தெரியுமா? உன்னுடைய எல்லா மீறுதலுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காக சிலுவையில் அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சொல்லுது, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாம் எல்லோரும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். It is the precious blood of Jesus. We are redeemed by the precious blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே நீயும் நானும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீங்கள் சாட்சியாய் வாழ வேண்டும், நீ உண்மையாய் வாழ வேண்டும், நீ உத்தமத்தோடு வாழ வேண்டும் என்று இயேசு உனக்காக எனக்காக அவர் மரித்தார். சதா காலமும் ஜீவனோடு இருக்கிற தேவனாய் கர்த்தர் அவர் சொன்னபடியே மரித்தேன், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனாய் கர்த்தர் அவர் சொன்னபடியே இந்த உலகத்தை தெரிந்து வந்தார். 100% மனுஷர் போல, 100% தேவனை போல அவர் இந்த உலகத்தை வாழ்ந்தார். ஹalleluya. ஹalleluya. அவருக்கு பசியும் பட்டினியும் எல்லாமே எடுத்துச்சு. உபவாசித்தார், கண்ணீரோடு செபித்தார் அவருடைய பிதாவோடு சமூகத்துல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காவலை, இந்த வசனத்தை கேட்கும்போது, இந்த யூடியூப் மூலமா கேட்கும்போது, தேவனுடைய வாழ்க்கையில் இடப்படும் போது உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள், உன் சாபங்கள், உன் மீறுதல் எல்லாவற்றும் இயேசு சுமந்த நிமித்தமாய் நீ இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டுதானே ஒரு நீதிமானாய் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. నా శాపములు, నీ పాపములు எல்லாவும் நான் ஆத்மோத்தனும். நீ சொல்லுவாங்க மனுஷன் பார்த்து, உனக்கு சாபப்பா, உன் முற்காவல் செய்துதானே உங்க இந்த சொல்றது இல்லையா? யாரெல்லாம் செய்தாங்களோ ஆனா ஆண்டவர் ஒரே இந்த மாற்றாரு. தகப்பன் பாவம் செய்திருக்கலாம், அவனோட தகப்பனார் பாவம் செய்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரத்தத்தினால உங்களை பரிசுத்தமாக்க. ஹalleluya. சொல்லுங்க, இந்த பாவத்தையும் பாடின போல பாவத்தையும் சாபத்தையும் நீக்கத்தான் இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். ஹalleluya. அவர் ರಾಜಾದಿ ರಾಜ, அவர் ಕರ್ತಾದಿ ಕರ್ತರ್. ಈ ಪಾಪಗಳನ್ನು ಶಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸಲು ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. ஹalleluya. எதுக்காக வந்தார்? எதுக்காக வந்தார் இயேசு கிறிஸ்து? மதத்தை ஸ்தாபிக்கவல்ல, மனுஷரை பாவத்திலிருந்து ரட்சிக்க முடியாது வந்திருக்கிறார். Hallelujah. He came to this world to not establish the religion. He came to this world to save the sinners. ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಂದಿದ್ದು ಯಾವೊಂದು ರಿಲಿಜನ್ ಮತವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಲು ಬಂದಿಲ್ಲ,
ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. Hallelujah. Christianity is not a religion. கிறிஸ்துவ என்றது ஒரு மதம் அல்ல. பாவிகளை ரட்சிக்க முடியாது இயேசு கிறிஸ்து வந்தார். Hallelujah. ஒரு தவறான உபதேசங்கள் இருக்கு. உலகம் முழுவதுமா இந்தியா முழுவதுமா இன்னைக்கு பார்ப்பது கிறிஸ்தவம் என்றது பாவிகளை ரட்சிக்க முடியாத இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தையும் சாபத்தையும் எல்லாவற்றையும் இயேசு மாற்றினார் என்று we are all born into sin. நாம் பிறந்தபோது ஒரு பாவமாய் வாழ்கிறோம். no one has to teach us to how to be the selfish and unkind. நாம் எப்படியாக நாம் வாழ வேண்டும் என்று யாரும் கற்றுத் தரல. ஆனா வேதம் கற்றுத் தருகிறது எப்படியாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. Hallelujah. Hallelujah. இது தியானிக்கிற மனுஷன் சொல்லுங்க, இது தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். Hallelujah. Those who are day and night meditate person blessed. ಇದನ್ನು ಅಗಲಿರಲು ದಾನಿಸುವ ಮನುಷ್ಯನು ಧನ್ಯನು. ಕನ್ನಡ சொல்லுது ಧನ್ಯನು. நல்ல வார்த்தை. பக்கத்துல சொல்லுங்க, ನೀವು ಧನ್ಯರು சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ சொல்லுங்க ಧನ್ಯರು. ನಾವು ಧನ್ಯರು. ಅಗಲಿರಲು ಧ್ಯಾನಿಸುವಂತ ಯಾರಾದರೂ ಧ್ಯಾನಿಸುವರೋ ಅವರು ಧನ್ಯರು. இருளும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் அந்த பாக்கியத்தின் கிருபை பெற்றுக் கொண்டிருக்கீங்க? ஆமென். ஹalleluya. பாக்கியத்தின் இரக்கத்தை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கீங்க. இந்த வசனத்தில் சொல்லப்படுவது போல தேவனுடைய சமூகத்தை நாம் வாசிக்கும் போது ரோமர் புத்தகத்தை நாம் திருப்புவோமாக. ரோமர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் முதல் கொண்டு 26ஆம் வசனம். Romans chapter 3 verse 23 to 26. எல்லாரும் பாவம் செய்து எல்லோருமாய் பாவத்தை செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஹalleluya. அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்ட நபியை பெற்றுக்கொள்வ போய் டெபாசிட் பண்ணிட்டு ரட்சிக்கப்படணும்னு சொல்றீங்களா? இல்ல. என்ன சொல்லப்படுகிறது வேதத்துல? நீ இலவசமாய் அவருடைய கிருபையை நீ பெற்றுக்கொண்டு அவருடைய மீட்பை நீ பெற்றுக்கொண்டாய். ஹalleluya. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. நாம செலுத்த தேவையில்லை, ஆண்டவர் எனக்காக செலுத்திட்டார். David paid in the cross of Calvary. 2021 வருஷம் முன்பதாக இயேசு கிறிஸ்து உனக்காக எல்லாவற்றையும் செலுத்திட்டார். ஹalleluya. எல்லாவற்றையும் அவர் சுமந்துட்டார். எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் நிந்தைகளை வியாதி எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். என்னுடைய குமாரர்கள் என் குமார்த்திகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று. ஹalleluya. அவர் இஸ்ரவேலுக்கு ராஜா என்று சொல்றார்கள். The king of Jew. யூதாக்கு ராஜா என்று சொல்றார்கள். ஆர்ப்பரித்தார்கள், சினங்கள். அதே மனுஷன் சொல்கிறார்கள், இவரை சிலுவைக்கு போடுங்கள் என்று. ஹalleluya. ஆளுநர் எப்படி மாறுவது பாருங்க, மனிதர்கள் எப்படி மாறுகிறார்கள் பாருங்க. ஆனா மாறாத தேவனாய் கர்த்தர் இயேசு அவர் சொன்னபடியே அவர் செய்கிறவர். பக்கத்துல சொல்லுங்க, அவர் சொன்னபடியே அவர் செய்வார். ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையை சொல்லி இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உங்களை சொல்வாங்க. உன்னை எல்லாவற்றையும் தப்பிப்பாக, உன்னை கண்ணீரை துடைப்பாக, உன் வியாதிகளை சுகமாக்குவாக, உன் நோய்களை நீக்குவாக, உன்னை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார் என்று அவர் சொன்னபடியே அவர் செய்கிற தேவனாய் கர்த்தர். ஒருபோது பக்கத்துல சொல்லுங்க, ஒருபோது ஏமாற்றமே இல்லை. என்ன ஏமாற்றுங்களா? எப்ப ஏமாந்து போயிருக்கீங்களா? நம்பி வந்த ஏமாந்து அப்ப நம்பி வந்து நான் மோசமாகிது யாராவது இழக்காதமா? Hallelujah. He never leave you, never forsake you. ஒருபோதும் உன்னை கைவிடாதது. இந்த வசனத்தை சொல்லப்படுது. ரோமர் புத்தகத்தை வாசிக்கலாம். கொடுங்க டாக்டர். தேவன் பொறுமையாய் இருந்து காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்க பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே நமது நீதியை காண்பிக்க பொருட்டாகவும். அவர் நீதியை காண்பிக்கிறவனாய் கர்த்தர். யாருக்கு விசுவாசமா இருக்கணும்? கிறிஸ்துக்குள்ளே நீ எப்பொழுதெல்லாம் விசுவாசமா இருக்கிறீர்களோ அப்பொழுது நீ என்னவா இருப்பாய்? நீதிமானா இருப்பாய். ஹalleluya. கிறிஸ்துவுல நம்ம விசுவாசமா இருப்போம், அப்பொழுது நான் நீதிமானா இருப்பேன். எப்படி நீதிமானா ஆக முடியும்? பணத்தை செலுத்த நீதிமானா ஆயிட முடியுமா? ஒருத்தர் பொருளை எடுத்து கொடுத்தா நீதிமானா ஆக்க முடியுமா? இல்ல ஒரு ஆடை கொடுத்தா நீதிமானா ஆக்க முடியுமா? இல்ல வீட்டுல இருக்க பருப்பு எண்ணெய் கொடுத்தா நீதிமானா ஆக்க முடியுமா? சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதான நானு
நீதிமான். Hallelujah. Hallelujah. இயேசுவின் இரத்தத்தினால we redeemed by the precious blood of Jesus. I can say strongly, I can say I am righteous person. பகசல் நான் நீதிமான். நீதிமான். சொல்லுங்க நான் நீதிமான். நீதிமான். நான் நீதிமந்தனும். I am a righteous person. There is no doubt. ஒரு சந்தேகமும் சில நேரத்தில் சண்டை ஆயிடுச்சு கேட்பாங்க நீதிமானா சொல்ல நான் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். Hallelujah. இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது a part of everything we must simply believe. நாம் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்குள்ளாய் நாம் வாழ வேண்டும். நீங்க வாழ்ந்து ஏற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்து கடைசி வரைக்கும் சாட்சியா வாழுறியா? அலர்ட்வா எப்படி கடைசி வரைக்கும் சாட்சியா வாழுறியா? வாழ்கிறோம், ஆனா வாழ முடியாது. இத்தனை நேரத்தில் நாம் கேட்போம், திருமண நேரத்தில் பாஸ்டர் நீங்க சொன்னீங்க அதுதான் நான் சொன்ன பாஸ்டர் என்னதான் நீங்க சொன்னீங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அது நான் சொல்லிட்டேன். இப்படிப்பட்ட சூழலுக்குள்ள இன்னைக்கு குடும்பங்கள் போய் கொண்டு இருக்கிறது. நீங்க சொன்னீங்க பாஸ்டர் ஞானத்தை எடுத்துக்கொண்டு அதுதான் நான் எடுத்துட்டேன், அதான் தம்பிங்கிட்ட சொன்னேன். நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். மன திரும்புதல் உனக்கு உண்டாக வேண்டும். Repentance happen in your life. Amen. Hallelujah. ஞானத்தை எடுத்துக்கு நாளைக்கு பரலோகத்துக்கு கொண்டு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். மன திரும்புதல் இந்த நாட்டில் உண்டாக வேண்டும். பரிசுத்தம் இந்த நாட்டில் உண்டாக வேண்டும். reconciliation இந்த நாட்டில் உண்டாக வேண்டும். 15-16 வயசு ஆயிடுச்சுன்னா யோசிக்கணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம்னா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏமாலுயா வாலிப நாட்டில் விசுவாசவன் கஞ்சிக்கிற சிங்கத்தை போல இன்னைக்கு வாலிபடைகளை விளைய செய்வான். பாவத்திலும் இன்னைக்கு சோசியல் மீடியா ஒரு கிரேட்டட் எக்ஸாம்பிள். நீங்க சோசியல் மீடியால இன்னைக்கு பார்த்து அநேக பிள்ளைகள் இன்னைக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு சொன்னா பெட்ரோல் சொல்றாங்க பாஸ்டர் போன்டே இருக்கான் பாஸ்டர். இந்த மைண்ட் செட்டப் எல்லாமே போன்ல வந்துச்சு. அவன் பார்க்கும்போது டோட்டலி இன்னைக்கு ஆஃப் மென்டல் ஆயிட்டான். பிகாஸ் ஆஃப் too much addicted to the mobile. இன்னைக்கு உலகத்தின் காலத்துல அதிகமாய் விழுந்து கொண்டிருக்கிறது நிமித்தமாய் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தம்பி குறித்து நான் சொல்லிட்டு இருந்தேன். சில வருஷத்துக்கு நல்லா அவங்க பெற்றோர்கள் நல்ல ப்ரொஃபஸர் 2 பேர் காலேஜ்ல தும்கூர் யூனிவர்சிட்டியில அவன் பையன் பார்க்கும்போது ட்ரக்ஸ் கடிக்காயி அவருடைய சோர்ந்து போய் நல்லா வாசிப்பான், நல்லா பாடுப்பான், நல்லா ஆராதனை நடத்துவான். அப்படிப்பட்ட சூழலுக்குள்ள இன்னைக்கு கடந்த வாரத்தை பார்த்து நாங்கள் ஊழியத்தை செய்தோம். இங்கிட்ட நாங்கள் கடந்து செய்வோம், ஜெபிப்போம், உபவாசித்தோம். கடந்த நாட்டில் பார்த்து நல்லா ஒரு விடுதலை ஆகி திருமணம் நடந்திருக்கு. ஒரு நாளும் நாம் சோர்ந்து போல நாங்கள் விதைக்கிற விதைகள் ஒருபோதும் வீண் போகாது. உபவாசித்து நன்மைகளை கிருபைகளை செய்வதை நாம் உபவாசித்து செபித்தால் போதும் தேவன் நன்மையான காரியத்தை செய்வார். அதுக்கு நான் சொல்றேன், எல்லா ஜாதி பிசாசு ஒண்ணு எந்த தெரிவிக்கணும் ಉಪವಾಸದ ಅಲ್ಲೂಯ್ಯ ಏನೇ ಒಂದು ಕಾರ್ಯವಾದರೂ ಏನೇ ಒಂದು ಕಷ್ಟವಾದರೂ ಉಪವಾಸದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾದ ಫಲ ಉಂಟು, ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. ಅಲ್ಲೂಯ್ಯ pray the fasting prayer. சிலர் பார்ப்போம் சண்டே ஆராதனை வருவோம், ನಾವು ஜெபத்துக்கு வர மாட்டோம். எதுக்கு சொன்னா உபவாசத்தோடு நாம் கடந்து வரும்போது ஜெபிக்கும் போது சபையார் கூடி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தில் நல்ல ஒரு வல்லமை உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை காத்திருக்கும் போது, தேவனுடைய சமூகத்தை ஜெபிக்கும் போது, தேவனுடைய பிரசன்னத்தை காத்திருக்கும் போது, கடந்த நான் காலேஜ் படிக்கும் போது அநேக உபவாசத்தை நான் உருவாக்கினேன். அநேக ஃப்ரெண்ட்ஸுங்களை ஜெபிக்க கூப்பிடுவேன். ராத்திரி முழுவதுமா நாங்கள் ஜெபிப்போம். அப்போ 20 வயசுல நான் கூட்டு போய் 15 பேரை கூப்பிட்டு நல்ல ஒரு பிரேயர் டீம் உருவாக்கினேன். இன்னைக்கு பார்க்கும் இந்தியா தேசத்துல அநேக இடத்துல இன்னைக்கு அநேக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. தைரியமா சொல்ல முடியும், எங்களுக்கு ஜெபங்கள் ஆண்டவர் கேட்டா. அதுல 2 நாள் முன்பதாக ஒருத்தர் அனுப்புறா, தெலுங்கானா ஹோம் மினிஸ்டர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார், போட்டோ காமிக்கிறான். பார்ப்பது அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்க உயர்த்தி வச்சிருக்கிறார்கள். ஜெபங்கள் ஹல்லேலூயா, விசுவாசத்தின் ஜெபங்கள் விண்ணப்பிக்கும் போது தேவனாய் கர்த்தர் எப்படிப்பட்ட ராஜாக்களையும் பிரபுக்கள் மத்தியிலும் கர்த்தர் நீ ஜெபிக்கும் போது உன் ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் பதில் தருவார். ஹல்லேலூயா. இந்த நாட்டில் நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று இந்த வசனம் சொல்லப்படுகிறது. Believe that we are sinners, the need of your savior. நீங்கள் பாவியா இருக்கா, அதுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் வேணால் இயேசு கிறிஸ்து ரட்சகர். Hallelujah. We need a savior in our life. இயேசு கிறிஸ்து ரட்சகராய் இருந்த தேவனாய் கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில எல்லா பாவங்களையும் எல்லாவற்றையும் மாற்றினவர் அவராய் இருக்கிறார். சொல்லுங்க, இது இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தா? இந்த உலகத்துக்கு
எப்போ பிறந்தாரு? எப்படி சொல்ற? 25 கிறிஸ்துமஸ்க்கு இல்லையா? கிறிஸ்துமஸ்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு, ரட்சகர். The God Emmanuel. இம்மானுவேல் தேவனாய் கர்த்தர். இம்மானுவேல் அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் ஹalleluya. எத்தனை மாதம் இருக்குது கிறிஸ்துமஸ்க்கு? இன்னும் 2 மாசம் இருக்குது. நம்ம இப்பவே ஆயத்தப்படுறோம். பலகாரம் சொல்லலாமா, வீட்டு பெயிண்ட் பண்ணலாமா, இல்லை நல்லா துணி வாங்கலாமா? இந்த கிறிஸ்துமஸ் நம்ம வித்தியாசம் கொண்டாடுவோம். எவன் பக்கத்தில் பார்த்து சொல்லுவார், அநேக சுவிசேஷத்தை சொல்லுவோம். ஹalleluya. அநேகரை ரட்சித்து நடத்துவோம். இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ். ஏழு சமூகத்தில் நாம் ஏற்றுக்கொண்டு ஒரு அன்பு, ஒரு கிருபை குறித்து, ரட்சிக்க குறித்து நாம் பிறருக்கு நாம் சொல்லும்போது அது காட்டுற ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் இல்லை. ஹalleluya. ஏழு சமூகத்தில் நாம் அன்பு பரமாற வேண்டும். கொடுக்க வேண்டும், பிறருக்கு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், நிக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், அனாதை பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும், நாம் அநேகருக்கு நாம் ಜೀವಿக்க வேண்டும். ನಾವು ಕೊಡುವಂತವಲ್ಲಿ ಯಾವುದು ಪ್ರೀತಿಯು ಪ್ರಕಟಿಸುತ್ತದೆ, கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. இந்த கிறிஸ்துமஸை இந்த 2 மாசத்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அநேகர் நாம் உதவிசுவோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3:9. 2 Peter chapter 3 verse 9. He does not want anyone to be destroyed, but he wants everyone to repent. அழிந்து போகிறது ஆண்டுடைய சித்தம் அல்ல. மன திரும்புதல் உண்டாகும்படியாக அவர் எல்லாவற்றும் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். நாம் காயப்பட்டு மரித்து அழிந்து போகிறது ஆண்டுடைய சித்தம் அல்ல. மன திரும்புதல் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹalleluya. மனசாந்தரம் உண்டಬೇಕು. இந்த சிலப்படுகிற 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3:9 வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? எப்படி எல்லாருமே எப்படின்னா கெட்டு போகும். யார் சொல்லுவாங்க? சுந்தகர் சொல்லுவாங்க, வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அருண்? எப்படின்னா கெட்டு போகும். இங்க நன்றாரு, நீ கெட்டு போகாமல் அது கேட்டுதான பலனையும் மன திரும்புதல் உண்டாக முடியாக அவர் வேண்டிக் கொண்டார் என்று வசனம் சொல்லப்படுது. ஒரு விசுவாசம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணும்படி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன செய்றாரா? சொல்லுங்க. எல்லோருமாய் மன திரும்புதல் உண்டாக வேண்டும் என்று நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நீதி பொறுமையாய் இருக்கிறார். நீ ரட்சித்தா பாத்திரம் போதாது. நீ ரட்சித்த பாத்திரத்தை பங்கு பெற்ற மாத்திரம் போதாது, எல்லோருமாய் பங்கு பெற வேண்டும். எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தில் நீங்க ரட்சிக்கப்படாமல் எத்தனை பேர் இருக்கிறார்? ரட்சிக்கப்படாத இருந்தால் உங்களுடைய கரங்கள் உயர்த்துங்க. ஆண்டவரே, நாங்கள் ரட்சித்தது போல என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும் அப்பா. ஹalleluya. என் சந்ததிகள் ரட்சிக்கப்படணும் அப்பா. ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಾಗ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತಹ ಸದಸ್ಯರು ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. ಕೆಟ್ಟು ಹೋಗೋದು ಅವರ சித்தமல்ல. மன திரும்புதல் விட்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹalleluya. ஒரு ஒருமையான ஒரு பாத்திரம், உடைஞ்சு போன ஒரு பாத்திரமா இருக்கலாம். வாழ்க்கையில ஒன்றுக்கு உதவாத ஒரு பாத்திரமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் எனக்கு தேவை. ஆமென். அதான் சொல்றாரு, தள்ளப்பட்ட கல் மூளைக்கல்லாய் கட்ட மாட்டோம். ஹalleluya. ஒன்றுக்கு உதவாத இந்த உலகத்துல குடும்பத்தை எதுக்கு ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை. சோர்ந்து போகாதீங்க. தேவன் உன்னை கொண்டு உன்னை உருவாக்குவார். ஹalleluya. உன்னை கண்கள் மேல உயர்த்துவார். நமக்கு சொன்னார், பாஸ்டர் என்னை நேசிக்க யாருமே இல்லை பாஸ்டர். என் குடும்பத்தை எல்லோருமாய் பார்த்தாலும் என்னை பார்த்தா ஒரு கோபமா பார்க்கறாங்க, என்னை அடிக்கிறாங்க, என்னை ஒவ்வொருத்தருக்கு பண்ணுறாங்க. நான் சொன்னேன், இயேசு ஒருவர் இருக்கிறார், உன்னை அதிகமாக நேசிக்கிறார். இயேசு ஒருவர் இருக்கிறார், உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். இயேசு ஒருவர் இருக்கிறார், உன்னை மார்போடு அணைத்துக் கொள்கிறார். உன் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்கிற தேவனாய் கர்த்தர், உன் துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாய் கர்த்தர், உன் அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாய் கர்த்தர். நாட்டில் சொல்றார், பாஸ்டர் சொன்னபடியே நான் கேட்டேன்,
நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்திலே பார்ப்பது வார்த்தையிலே உண்மை உள்ளது. அவர் உண்மை உள்ளவரா இருந்தார், ஒரு பரிசுத்தமான உலகத்துல வாழ்ந்தார், ஒரு சாட்சியா வாழ்ந்தார். நீங்களும் எப்படி இருக்க வேண்டுமா? சாட்சியாக இருக்க வேண்டும். கெட்டு போகிறது அவருடைய சித்தம் அல்ல, விழுந்து போகிறது அவருடைய சித்தம் அல்ல, அவமானப்படுறது அவருடைய சித்தம் இல்ல, காயப்படுறது அவருடைய சித்தம் இல்ல, நீ உடைச்சு போறது சித்தம் இல்ல, உன் குடும்பத்துல பிரச்சனைகள் வருது அவருடைய சித்தம் இல்ல. நீ சந்தோஷமாக, நீ சமாதானமாக நீ வாழ வேண்டும் என்றுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது. Hallelujah. This morning I prophesy someone, you are broken heart. உடைச்சு போன ஒரு உள்ளத்தோடு நீ கடந்து வந்திருக்கலாம். உன் உள்ள காயங்களை கட்ட சுகமாக்குற தேவன் இயேசு ஒருவரா. உன் கண்ணீரின் கட்டை மாற்றுவார். உன் துக்கங்கள் நாட்கள் மறைந்து போகிறது, உன் அவமானங்கள் நாட்கள் மறைந்து போகிறது, உன் பாவமான ஒரு வாழ்க்கை மறைந்து போகிறது, உன் நோய்கள் நாட்கள் மறைந்து போகிறது. எதுக்கு இப்படிப்பட்ட துக்கங்கள் வாழ்க்கையில, எதுக்கு இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வாழ்க்கையில, எதுக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து சோர்ந்து கொண்டிருக்கிற நீ யோசித்து கொண்டிருக்கலாம். அடங்காதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. காயப்பட்ட கருத்தினாலே உன்னை சுகமாக்கின தேவனாய் கர்த்தர் ரத்தத்தினாலே உன்னை பரிசுத்தமாக்கினார். Hallelujah. We live the holy life. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்மால கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, confess your sins to him, ask him the forgiveness. நம்ம அறிக்கை செய்து ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது உன் பாவங்களை மன்னிக்க தேவனாய் கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் பார்ப்பது ஒரு மனிதனுடைய பாவங்கள் பரிசுத்தமாக்கப்படும் என்றால் என்ன செய்வார்கள்? செலுத்துவார்கள், பலியை செலுத்துவார்கள். The Old Testament time, if you want to forgive your sins, they want to, what they do? They sacrifice the animals. The Old Testament time. But New Testament time, Jesus Christ himself in the cross sacrificed his life in the cross of Calvary. பலியர் பாடலை பலிகளை செலுத்துவார்கள். எங்க கொண்டு போய்? ஆசாரியர் கூடாரத்துக்கு முன்பதாக, the tabernacle. அங்க கொண்டு போய் என்ன செய்வார்கள்? பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு பின்னாடி அங்கதான் கர்த்தர் இறங்குவார். ஒரு பிரச்சனை இருந்தோம், அங்க யார் போக முடியாது? சாதாரண ஒரு மனுஷன் போக முடியாது. யார் போவாரு? ஆசாரியர். அவர் எப்படி பரிசுத்தமா இருக்காரு, சாட்சியா இருப்பாரு. அவருக்கு காலில் சங்கிலி கட்டி விடுவாங்க. எதுக்கு? போயிட்டு திரும்பி வர விட்டா எடுத்து கொண்டு வாங்க. புரியுது இல்லைங்களா? ಅವರಿಗೆ அந்த மாதிரி ರೆಸ್ಟ್ರಿಕ್ಷನ್. ಆ ಸ್ಥಳದ ಮಹಾ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಸ್ಥಳ, ಪರಿಶುದ್ಧವಾದ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ சாதாரண ஒரு மனுஷனு ಹೋಗ್ತಿದ್ದಿಲ್ಲ. அந்த மனுஷன் போய் அவர் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு அவர் என்ன சொல்றாரு வந்து ஜனங்களுக்கு சொல்லுவாரு. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல வந்து இயேசு கிறிஸ்து நேரடியாய் மூடத்துல கர்த்தர் உன் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். Hallelujah. Hallelujah. There is no mediator. உனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல யாரும் இல்ல, எந்த ஒரு தடையும் இல்ல. எந்த மனுஷனும் பழைய பாட்டுல அந்த மாதிரி இல்ல. ஒரு மீடியேட்டர் இருந்தார் நம்மளுக்கு. யாரு? ஆசாரியர். அவர் போய்தான் அந்த இந்த பாவம் இந்த ஆயிருக்கு அந்த பலியை செலுத்தி அந்த ரத்தத்தை போய் தெளிப்பாரு. அங்க உள்ள பரிசுத்தமான ஒரு இடம்னா ராத்திரி ரத்தத்தை எடுத்து போய் தெளிப்பாரு. அப்போ அது பிரசனமாய் தேவனா இறங்குவார். He will sprinkle the blood. ಆ ರಕ್ತವನ್ನು ಆ ಬೆಳ್ಳಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಹೋನ್ನತವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದನ್ನು ಸುರಿಸುವಂತ ವೇಳೆ ನನ್ನ ನಿನ್ನ ಪಾಪಗಳು ನಿವಾರಣೆ ಆಗ್ತಿತ್ತು. ஆனா புது உடன்படிக்கையிலே அதுல கர்த்தர் நேரடியாய் உன் பாவத்தை மன்னிக்கிறார். பக்கத்துல எந்த ஒரு பலியும் தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீ பாவத்தை செய்தா பாவத்தை மன்னிக்கிறது பாஸ்டர் இல்ல, இல்ல பாஸ்டர் அம்மா இல்ல. நீ பாவத்தை செய்த மன்னிக்கிறவர் யாரு? சொல்லுங்க, இயேசு. இப்ப நான் மன்னிக்கிறேன் உன் பாவத்தை, நீ பாவம் செய்தப்ப நான் பாவத்தை மன்னிக்கிறேன். நான் உனக்கு ஆண்டவருக்கு நடுவில் நான் இருக்கிறேன், மீடியேட்டர் மாதிரி. அது பழைய ஒரு பாட்டு. ஆனா புதிய பாட்டுல நீ பாவத்தை செய்தால், நீ அறிக்கை செய்தால் இயேசு நேரடியாக உன் பாவத்தை மன்னிப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிறவர் யார்? இயேசு. சொல்லுங்க, confess your sin and ask him forgiveness. தேவன் உன்னை எல்லாவற்றையும் மன்னித்து உன்னை பரிசுத்தமாக்கி அவருடைய வல்லமையினால் ரத்தத்தினால் உன்னை சுத்திகரித்து உன் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிப்பார்.
யாரோட ரத்தத்தினாலே? சரி, இயேசுவின் ரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்படும் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. எதுக்கு இந்த காரியத்தெல்லாம் சொல்லணும்னால், அப்போ என்ன குறிக்கிறது? அவருடைய சரீரத்தை குறிக்கிறது. அது அப்பா அவர் தேவனை குறித்து எழுதப்படுது. ரசமும் அத்தனை ரத்தம் குறித்து எழுதப்படுது. ரசம் அவர் ரத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அது ரெண்டும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பார்ப்பது ஒரு மனுஷன் மன திரும்பி அவன் பாவத்தெல்லாம் பொல்லாத வழிகள் எல்லாம் விட்டு மன திரும்பி என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் என்ன குவாலிபிகேஷன்? ஞானஸ்தானம், சொல்லி தீட்சஸ்தானம், பேப்டிசம். புரியுது இல்லைங்களா? ஒரு பாவத்திலே மன்னிப்பு அவனுக்கு உண்டாகணும்னு சொன்னால் இன்னைக்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? மன திரும்புதல் உண்டாகி அவன் ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும். எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? இப்ப உங்களுக்கு கேட்டா என்ன சொல்றீங்க? எல்லாரும் எடுக்கிறாங்க பாஸ்டர், நானும் எடுக்கிறேன். அதல்ல, மன திரும்புதல் யாருக்குள்ள உண்டாக வேண்டும்? உனக்குள்ள உண்டாக வேண்டும். இப்ப நான் பாஸ்டர், எங்க மகள் இருக்கிறா, எங்க மகள் பாஸ்டர் பொண்ணுக்கு ஃபேவர்ல நான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? இப்போ கொடுக்க முடியுமா? இல்ல. ஞானத்தின் அறிவு உண்டாக வேண்டும். அந்த ஸ்டேஜ் வரணும். நன்றாக அறிந்திருக்க வேண்டும், நன்றாக புரிந்திருக்க வேண்டும், வசனத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அந்த குவாலிஃபிகேஷன், அதற்கான தகுதி உண்டாக வேண்டும். அந்த காலத்துல தான் நான் தகுமனா இருந்த நானு என் மகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன். புரியுது இல்லைங்களா? நீங்க பார்ப்பது ஒரு தவறான சிந்தனைகள், தவறான உபதேசத்துக்குள்ளாய் நீங்க போய் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பது மன திரும்புதல் உண்டாக வேண்டும், ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும். முழு மனத்தோடு கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக சாட்சிய வாழ்கிறேன் கேட்கும்போது நீங்க என்ன செய்ய வேண்டும்? சாட்சிய வாழ்கிறேன், கடைசி வரைக்கும் பரிசுத்தமா நீங்கள் வாழ்கிறீர்களா என்றால் நாங்க வாழ்கிற பரிசுத்தமாய் வாழ்கிறோம். இன்னைக்கு வாழ்கிறோமா? கேள்விக்குறியா இருக்கிறது. அல்லேலூயா. இவ்வளவு வேதம் சொல்லுது, உலகத்தை நீ வெறுக்க வேண்டும். எத்தனை பேர் உலகத்தை வெறுக்கிறீங்க? உலகத்தை காரியத்தை தான் இன்னைக்கு நேசிக்கிறோம். ஆனா வேதவசனம் சொல்லுது, இந்த வசனத்தை வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த வசனம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த வசனம் உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். இந்த வசனம் உன் வாழ்க்கையில இருக்கும்போது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ಈ ವಚನವು ಅನುದಿನವೂ ನೀನು ಓದುವಂತವರಲ್ಲಿ, ಅನುದಿನವೂ ಧ್ಯಾನಿಸುವಂತವರಲ್ಲಿ ಈ ವಚನವು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಾಗಿದೆ. ಈ ವಚನವು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಕೊಡುವುದಾಗಿದೆ. ಉಳುಗ ಕೊಡದಾದ ಸಂತೋಷ, ಉಳುಗ ಕೊಡದಾದ ಸಮಾಧಾನತೆ ಯೇಸು ಮೂಲಕ கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மன திரும்புதல் உண்டாக வேண்டும். சபையில் மன திரும்புதல் உண்டாக வேண்டும். குடும்பங்களுக்கு மன திரும்புதல் உண்டாக வேண்டும். வாலிப பிள்ளைகள் மன திரும்புதல் உண்டாக வேண்டும். Repent in the last days. இந்த கடைசி நாட்களில் மன திரும்புதல் உண்டாக வேண்டும் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பாவமான ஒரு வாழ்க்கை முடிவுக்கு வரணும். சமமான ஒரு வாழ்க்கை நீக்கு முடிவுக்கு வரணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாவத்தை செய்து விளைவு மரணம் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. நீங்க எத்தனை பேர் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லப்படுகிறது. The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்க பாவம் மன திரும்புதல் நீங்க சபையில முதலாவது சபையில உண்டாக வேண்டும், குடும்பத்தில் உண்டாக வேண்டும். எதுக்கு பாஸ்டர் எல்லாம் சொல்றாரு? இப்படி காரியத்தில் தான் நீங்க விழுந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நீக்கி நம்மளை அதிகமாக எதிர்த்து கொண்டிருக்கிறது. இந்த பாவம் நீக்கி நம்மளை மறைத்துக் கொண்டிருக்கிறது. பாவம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளை எச்சரிக்கையா இருங்க. வருகிற நாட்டில் வருகிற வருஷத்தில் அநேக பயங்கரமான காரியங்கள் எழுப்பினாலும் நீயான பொல்லாத வழியில விழாதபடி கர்த்தருடைய சமூகத்தை காத்திரு. எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்க. நாளை பார்ப்பது எப்படி வசனம் சொல்லப்படுகிறது? அறிக்கை செய்து எல்லாவற்றும் பொல்லாத வழியில விட்டு விலகும் போது கர்த்தர் உன்னை பரிசுத்தமாய் மாற்றுவார். வல்லமையான ரத்தத்தினால் உன்னை பரிசுத்தமாக்குவார். And ask God to be the ruler in your life for all entire life. அவர் உன்னை ஆட்சி செய்வார். எத்தனை பேர் விரும்புகிறேன் என்னை ஆளுகை செய்ய வேண்டுமா? என்னை ஆளுகை செய்யும். யார் ஆளுகை செய்ய வேண்டும்? சரி, எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். என் குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும். என் சபைகளை ஆளுகை செய்ய வேண்டும். Hallelujah. He is the ruler. He is the king of the king. He is the Lord of Lord. அவர் என்னை அரசாளுகிறவராய் கர்த்தராய் இருக்கிறார். என்னை என்றென்றைக்கும் அவர் ஆட்சி செய்கிற தேவனாய் கர்த்தர். விசுவாசத்தோடு காத்து டைட்டஸ் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். கீர்த்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கீர்த்தனைக்கு 2 அத்தியாயம் 14வது வசனம்.
He gave us life, freed us from every kind of sins, to cleanse us and make. வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு, அவர் எல்லாவற்றும் சகலவித அக்கிரமங்களில் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்யும் பக்தி வைராகியமாய் உள்ளவர்களாகவும் என்னை சுத்திகரிக்கும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி இருக்குமா? நாமோ சுத்திகரிக்கப்பட வேண்டும், வைராகியமாய் வாழ வேண்டும். கிறிஸ்தவங்களுக்கு என்ன இருக்கணும்? ரொம்ப பக்கத்து வருஷம் கோபம் இல்ல, எரிச்சல் இல்ல, என்ன இருக்க வேண்டும்? சில பக்கத்து வருஷம் கோபம் இல்ல, கோபப்பட்டா ஒண்ணுமே வராது, எரிச்சல் பட்டா ஒண்ணுமே வராது. என்ன வேணும்? ஒரு வைராகியம் வேணும். சீல் உனக்குள்ள ஒரு வைராகியம் வேணும். இந்த நாட்டில் பார்ப்பது நம்ம கிறிஸ்துவலா இருக்கு. நீ கிறிஸ்துவலா எதுக்கு தரணும் கேட்கறாங்க. நம்ம ரொம்ப பாவத்தோ, ரொம்ப சண்டை போடுறோம், ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குறோம், அதுதான் கேட்கறாங்க. இங்க சொல்றது அந்த வைராகியம் உனக்குள்ள இருக்கணும். இந்த வசனத்தை பார்க்கும்போது எல்லாவற்றையும் அவர் மாற்றி உன்னை பரிசுத்தமாக்கி, எல்லாவற்றையும் மாற்றி உன்னை சுத்திகரித்த தேவனாய் கர்த்த நல் கிரியைகள், the good deeds. யாருக்குள்ள இருக்கணும்? குட் டீட்ஸ் சில எனக்குள்ள இருக்கணும். பக்கத்து பசங்க உங்களுக்குள்ள, எனக்குள்ள இருக்கணும், என் குடும்பத்துல இருக்கணும், என் சபையில இருக்கணும். ஹல்லேலூயா. குடும்பத்தை நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருந்துச்சுன்னா எது வச்சுக்கணும்? சபையில் நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்கும். விசுவாசிக்கும் குடும்பத்தை நல்ல ஒரு சமாதானம் இருந்துச்சுன்னா சபையிலும் சமாதானம் இருக்கும். சபையில குடும்பத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா சபையும். இங்க இருந்தா எங்க போக தெரியுமா? பட்டணத்துக்கு போவோம், பட்டணத்திலிருந்து தேசத்துக்கு போவோம். ஒருவன் அந்த வீட்டை ரட்சிக்கப்பட்டா அந்த கூடாரமும் ரட்சிக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு வீட்டுல அவன் ரட்சிக்கப்பட்டால் போதும், அந்த கூடாரமும் எவ்வளவா அவன் காரியத்தை செய்யறது, எவ்வளவுதான் உங்களை அடினாலும், எவ்வளவுதான் அடிச்சாலும் சோர்ந்து போகாதீங்க. நாட்டில் கிட்ட வந்துச்சுன்னா அப்புறம் புரியுதுங்களா? நாட்டில் கிட்ட வந்துச்சுன்னா அப்புறம் உன்னை ரட்சித்தவர் வீட்டாரையும் ரட்சிப்பார், உன்னை ரட்சித்தவர் குடும்பத்தையும் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. பெரிய ஒரு காரியம். முழங்கால் படித்து ஜெபிக்கும் போது கண்ணீரின் ஜெபங்கள் வெளியேறப்பட்ட ஜெபம். Tearlessly when you pray, tearlessly prayer is so precious. ನಿನ್ನ ಕಣ್ಣೀರಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ದಿವಸ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ನಿನ್ನ ಕಣ್ಣೀರಿನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಜಯ ಉಂಟು. ಏಮೇ ஹல்லேலூயா. கேட்டாங்க, எதுக்கு நீ அழுதுட்டே இருக்கிற, எப்ப அழுது ஜெபிச்சுட்டே இருக்க? தெரியாது அவங்களுக்கு எதுக்கு ஜெபிக்கிறாங்க, எதுக்கு கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. நாட்டில் வரும்போது அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. ஏமே ஹல்லேலூயா. டிஎல் மோடி என்றுதானே ஒரு தேவ மனுஷன் அமெரிக்கா தேசத்துல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது இந்த சபையை பார்த்தது 2 பேர் வந்து வயசானவங்க முன்னாடி உட்காந்துக்கலாம். ஃப்ரண்ட் ரோட்ல வந்து நல்லா அந்நிய பாஷையில் நல்லா ஜெபிப்பாங்களாம். ஃபயர் 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 நான் ஜெபிப்பாங்களா. அவருக்கு கேட்டாரா, எதுக்கு நீங்க இப்படி ஜெபிக்கிறீங்கன்ட்டு. அவன் சொன்னா, நீங்க பிரசங்கிக்கும் போது நல்லா ஃபயரா இருக்கணும் பாஸ்டர். எப்படி இருக்கணுமா? நல்லா அக்கினி போல நீங்க பிரசங்கிக்கணும்ட்டு நாங்க ஃபயர் வேணும் ஃபயர் வேணும்ட்டு ஜெபிச்சாங்களாம். கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த சர்ச்சை ஃபயர் ஆயிடுச்சான். என்ன ஆயிடுச்சு? சர்ச்சை எரிஞ்சு போயிடுச்சா. அப்போ சோது போல. அப்போ ஜெபிக்க ஆரம்பித்தார். அதிகமா என்னமா ஜெபித்தாராம். ஓவாசி ஜெபிக்க 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 அவர் எங்கெல்லாம் கடந்து போறாரோ அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சு, அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. அப்போ உணர்ந்தாரா, ஆவில நிரம்பி ஜெபிச்சால் பெரிய ஒரு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்களா எப்படி இருக்குமா? சில நல்லா ஃபயரா இருப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரா இருந்தாலும் சில பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க, நம்ம ஃபயரா இருப்போம், குடும்ப ஃபயரா இருப்போம், என் சபை ஃபயரா இருப்போம். வாலிப பிள்ளைகளை சொல்லுங்க, நான் ஃபயரா இருக்கணும். ஹல்லேலூயா. அக்கினி போல இருக்க வேண்டும். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அக்கினி கீழே போடும்போதும் 4 மனிதனை கர்த்தர் உலாவி எரிகின்ற சூளையின் மத்தியிலும் கர்த்தர் உலாவின தேவனாய் கர்த்தர் அவன் சொல்றாரு, எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுங்க. போட்டா என்னால ஒண்ணுமே ஆகாது. சொல்லுவான், போடு, இன்னும் ஸ்ட்ராங்கா போடு. இவன் குடும்பம் வளைச்சு போயிடணும், இந்த குடும்பம் ஒழிஞ்சு போனோம், இந்த குடும்பத்தை வியாதி வரணும்.
சொல்லுங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டாலும் நீதிமான் ஓட்டு எழுப்பி ஜெபிச்சால் போதும், அந்த கூடாரத்தை கர்த்தர் மகிமையான காட்சி செய்வார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு உபவாசிக்கும் போது உன் ஜெபங்களை காட்டில் கர்த்தர் கேட்டு அவர் ஏற்று காரியத்தை அவர் செய்கிற தேவனை கர்த்தர் உன் ஜெபத்தை செய்யுண்டே. பகவான் சொல்லுங்க, உன் ஜெபத்தை செய்யுண்டே. அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணுமா? இருக்கிற டியூன் இல்லாத டியூனெல்லாம் கொஞ்சம் ஜெபிக்காது. பகவான் சொல்லுங்க, இருக்கிற டியூன் இல்லாத டியூனெல்லாம் கொஞ்சம் ஜெபிக்காதீங்க. நல்லா ஃபயரா ஜெபிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பிறருக்காக நீ ஜெபிக்கும் போது உன் வாழ்க்கை அற்புதம் செய்வார். நீ பிறருக்காக நீ ஜெபிக்கும் போது நன்மைகள் ஆண்டவர் செய்வார். ஒருத்தர் பார்க்கணும், காலையில் பிசினஸ் செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு 6 மணி இல்லாத 7 மணிக்குள்ள ஃபோன் கால் வந்தோம். அவருக்கு ஃபோன் பண்ணி ஜெபிச்சதான் பிசினஸை செய்வார். நைட்ல ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பார்க்க என் மனைவி ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க சர்ஜரியா இருக்கு, அது ஜெபம் பண்ணதான் நைட்ல நல்லா தூங்குவாங்க. இவங்க நாங்க ஒரு 10 நிமிஷம், அவங்க ஒரு 10 நிமிஷம் போட்டே நான் ஜெபிப்போம். நல்லா விஷயத்தை நெருங்கி ஜெபிப்போம். நல்லா விடுதலை காரணம் பிசினஸ்ல அவங்க சொல்லி நல்லா ஜெபிப்பாங்க. நல்லா நிதிரதே காரணம்ப்பா. ஒரு சாட்சி பார்க்கும்போது அவங்களுடைய கணவர் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் எல்ஷடா சபை போட்டு அந்த வசனத்தை இந்த நம்ம குரூப்ல போடுறாரு. நீங்க என்ன செய்யணும்? படிச்சுட்டு விட்டுடக்கூடாது. மற்றவங்களுக்கு இந்த வார்த்தை அனுப்புங்க. ஆமென், ஹல்லேலூயா. பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவர் பார்க்கும்போது இந்த சபை பேர் போட்டு அந்த வாக்குத்தத்த வசனத்தை அனுப்புறாங்க. அநேகர் இந்த ஒளித்த செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த வசனத்தை எதிர்த்து சொல்றனால், God will never count your sin against you again. ஒருபோதும் ஆண்டவர் உன்னை உன் பாவத்தை ஒருபோதும் இவ்வளவு பாவத்தை செய்த முன்னோர் இவ்வளவு பாவத்தை செய்தான், அருண் இவ்வளவு பாவத்தை செய்தான் ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு? கண்ணுக்கு போட்டு வைக்க மாட்டாரு. Never, God will never count your sins. ஒருபோதும் ஆண்டவர் ஒருபோதும் கவுண்ட் பண்ண மாட்டாரு. அவர் உன்னை மன்னிக்கிற தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துவுல இருக்க ஆண்டவர் கிருபையினால அவர் காத்துக் கொள்கிறார். அதுதான் அட்வான்டேஜ். சில கிருபை நாட்களாக முடிய போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க கர்த்தரை? நான் கர்த்தரை எப்பொழுது எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க 2வது வருகைக்காக? ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. God is coming. Jesus is coming soon. சொல்லுங்க, சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. இந்த தேசம் இயேசுக்காக சுதந்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. India need the prayer. India need the salvation. India need the Jesus Christ. இயேசுவை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தேசம் இயேசுக்காக சுதந்தரிக்க வேண்டும். சுதந்தரிக்க யார் பொறுப்பு? பாஸ்டர் பொறுப்பு. சரி, பாஸ்டர் பொறுப்பு. சரி, we are the responsibility. Amen. சுவிசேஷம் சொல்லணும்னா யாருக்கு? பாஸ்டருக்கு மாத்திரம் இல்லை, பக்கத்து சொல்லணும். உங்களுக்கு அது கிறிஸ்துவங்களா இருக்க நீங்கள் உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நீங்க பங்காளராக இருக்கீங்க. கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கீங்க? பங்காளராக இருக்கீங்க இல்லைங்களா? You are the partaker in the kingdom of Jesus Christ. இயேசுவின் ராஜ்யத்துல நீங்களும் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. கிறிஸ்துவுல இருக்க உங்களுக்கு என்ன உண்டு? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சில பெற்றோரா இருக்கு, நீங்கள் பிள்ளைகளை அது கறி சேர்க்கணும் பாஸ்டர், திருமணம் செய்துட்டா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா முடிஞ்சிச்சு. இதுதான் நம்முடைய குடும்பத்தின் காரியம். ஆனா கிறிஸ்துவுடைய காரியம் பொறுப்பு உண்டு. என்ன பொறுப்பு? அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த வேண்டும். யூதாவிலும் சமாரியிலும் உலகம் கடைசியாய் கடந்து சென்று அநேகரை நீங்க என்ன செய்ய வேண்டுமா? சீஷராய் ஆகி சாட்சிகளாய் நீங்க வாழ வேண்டும். சாட்சி தான் the testimony in Christian life. எத்தனை பேர் நம்மளோட வாழ்க்கை சாட்சியா இருக்கணும்? ஹல்லேலூயா. நீங்க இருக்கோம். அதுதான் சொன்ன ஜீவனோடு இருக்கிறதே ஒரு பெரிய சாட்சி. ஜீவந்தமாகிறதே தொட்டு சாட்சி. அநேகர் எத்தனை பேர் மறைத்து போயிருக்கிறாங்க. கொரோனா எவ்வளவு சூழ்நிலை வந்துச்சு, எவ்வளவு நெருக்கங்கள் வந்துச்சு, எவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு. ஆனால் கர்த்தரை கரம் பிடித்து இன்னைக்கு சாட்சியா வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அது விசுவாசத்தோடு காத்திருக்கணும், நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ஒரு சின்ன பாஸ்டர் எனக்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், எவ்வளவு பணத்தை செலவழித்தோம், எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல போனோம், டாக்டர் சொன்ன ஒண்ணுமே முடியல, எடுத்து போயிட்டு போடுங்க, மறிச்சு போயிடுவோம். நீரோட சிரிச்சோம். வீட்டில் அவர்தான் சம்பாதிக்கிறது, வீட்டு விற்கும் எல்லாத்தையும் விற்கும். அந்த டாக்டர் சொல்லிட்டாரு எடுத்து போயிட்டு மறித்து போவாரு. 2 நாள்ல அவர் மறிச்சு போனாரு, கைவிட்டு போயிட்டாரு. கர்த்தர் எங்களை கைவிடல. ஹல்லேலூயா. ஒரு கர்த்தர் உங்களை கரத்துக்கு நடத்துகிறேன்.
மறுபடியும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாது. என் தேவனை கத்தனுடைய கோளுடைய கடியும் என்னை தேடி சொல்லு. அல்லேலூயா. மரணமே உன் கூறங்கே, பாதாளமே செய்யுங்கே, மரணத்தை சீத்தவர் நம்மளோடு இருக்கிறவர் மன்னவன் இயேசு நமக்கு பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் உன்னை நேர்கால வாதையும் கூடாது தணிகாது உனக்கு ஆயுதங்களும் வாய்க்காமல் போடும் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு வழியில வருவன் 7 வழியில ஓடி போவான் என்று வசனம் சொல்லப்படுது. உனக்கு தீங்கு நினைக்கிறவன் உன் பொல்லாப்பு நினைக்கிற மத்தியில கர்த்தர் உன் கொம்புல உயர்த்தி உன்னை சாட்சியை வைப்பார். அல்லேலூயா. நீ வெட்கப்பட்ட நாட்கள் முடிவுக்கு வருகிறது. உன் துக்கங்கள் நாட்கள் மறைவுக்கு வருவது. உன் கடன் பிரச்சனை நாட்கள் முடிவுக்கு வருவது. தேவன் உன்னை கரைப்பிடித்து உன்னை நடத்த போகிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஒரு சாட்சியை விரும்புகிறார். அல்லேலூயா. விரும்புகிறார். இந்த காலையை விரும்புகிறதெல்லாம் கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று கர்த்தரை நாம் துதிப்போமாக. அல்லேலூயா. இந்த காலையை நாம் வாசித்தோம். கர்த்தர் ஒருபோதும் உன்னை கஷ்டப்பாடு காக்க தேவன் அல்ல. தேவனுடைய மகிமையினாலே நற்கிரியையினாலே கர்த்தரை காத்தார். வசனத்தின் பிரகாரம் இந்த காலையை சொல்லுவாங்க. For everyone who seen, the Lord my power to save all. We all fall short of God's glorious standard. தேவனுடைய மகிமையினாலே இரக்கத்தினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் அணித்தவர். கவலை என் வாழ்க்கை புலப்படுத்துமாப்பா, என் சூழலை வரைவிட்டமாப்பா, எனக்காக செய்கிறவர், எனக்காக பெற்றெடுத்தவர், என் பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர். என் கவலை மன்னியும் என்று சொல்லுவாங்க. ஒரு ஆயத்தப்படுவோமா? ஏதோ ஒரு புரட்சி, ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்திருக்கலாம், விரோதமா யாருக்கு விரோதமா நான் பேசியிருக்கலாம். பார்த்து முன்பதாக என்னை மன்னியும் என்று சொல்லுவாங்க. உனக்கும் தேவனுக்குரியது. Just ask to God, God, forgive me, Lord. மன்னியும் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான்